ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2022ல் ஒரு சைக்கலாஜிக்கல் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆன ஸ்மைல் படம் எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு தெரப்பி செஷனை அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு ஒரு உருவம் ஒன்று தெரியுது. அந்த உருவம் வந்து மனுஷன் கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட மனுஷன் மாதிரி தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த உருவம் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து சிரிக்குது. ஆனா அந்த சிரிப்பு பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்லியாவே இல்ல. நார்மலான ஒரு சிரிப்பு மாதிரியே இல்ல. அந்த சிரிப்பு கொஞ்சம் வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பொருள உடைச்சு, அந்த பொருள எடுத்து அவளுடைய முகத்த கிழிச்சுக்கிட்டு, நம்ம ஹீரோயின் முன்னாடியே அந்த பொண்ணு அந்த இடத்திலேயே சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போறா. இந்த இன்சிடென்ட்ட நம்ம ஹீரோயின் பார்த்ததுக்கு அப்புறம், இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில வினோதமான, விசித்திரமான, மர்மமான விஷயங்கள்லாம் வரிசையா நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது? எதனால இப்படியெல்லாம் நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மங்கள்லாம் என்னென்ன? இது எல்லாத்தையும் கடைசியில நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா? நம்ம ஹீரோயினுக்கு கடைசியில என்னதான் ஆச்சு? அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு ஹாரர் அண்ட் மிஸ்ட்ரி கேட்டகரியான ஒரு மூவி. ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவினா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த படம் சரியான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் கண்டிப்பாவே சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனை மட்டும் நீங்க பாருங்களேன். அந்த பொண்ணு அவளுடைய முகத்தை கிழிச்சுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போவா. அந்த ஸ்டார்ட்டிங் சீனை மட்டும் நீங்க படத்துல பாருங்க. அவ்வளோ பங்கமா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சீனை நீங்க பார்த்ததுல இருந்து கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். ஏன்னா படத்துடைய ஸ்டார்ட்டிங் சீனே அந்த அளவுக்கு சரியா பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்துல ஹீரோயினா சோசி பேகன் தான் நடிச்சிருக்காங்க. சான்ஸே இல்ல. அவ்வளோ அல்டிமேட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய லைஃப்ல தொடர்ச்சியா அந்த விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சம்பவங்கள்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் படத்துல பயங்கரமா பயந்துருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய ஃபேஸை பார்த்தாலே உங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். என்ன இவங்க ரொம்ப பயந்து போய் ஒரு மாதிரி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபேஸை நம்ம ஹீரோயின் வச்சுக்கிறதாகட்டும், அதை எக்ஸ்பிரஷன் வைஸ் நம்ம ஹீரோயின் வெளியே காட்டுற விதமாகட்டும், அதெல்லாம் ஆக்டிங்ல அவ்வளோ பயங்கரமா பார்த்தீங்கன்னா ஹீரோயின் படத்துல பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல வரக்கூடிய ஜம்ஸ்கேர்ஸை கூட நம்ம கண்டிப்பாவே சொல்லலாம். படத்துல வர ஜம்ஸ்கேர்ஸ்லாம் வேற லெவலாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல வர ஹாரர் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. மெயினா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய சீன்ஸ்லாம் பாருங்க. ஹாரர் வைஸ் வேற லெவல்ல தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் இங்க சொல்லுவேன். படத்துடைய கடைசி 15 நிமிஷம் சரியா பார்த்தீங்கன்னா இவங்க இந்த படத்தை வச்சிருந்தாங்க. பயங்கரமான ஒரு மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துல கடைசி 15 நிமிஷம் தாறுமாறா இருந்துச்சு அப்படின்னு நான் கண்டிப்பாவே இந்த இடத்துல சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படம் டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான செம சவுண்டான ஒரு படம் தான். இந்த படத்துல ஃபோன் ரிங் ஆகுற அந்த சவுண்ட் ஆகட்டும், டோரை நாக் பண்ற அந்த சவுண்ட் ஆகட்டும், இப்படி படத்துல வரக்கூடிய எல்லா சவுண்டையும் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப சூப்பரா பார்த்தீங்கன்னா இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய சவுண்ட் டிசைனிங் அட்டகாசமா இருந்துச்சு. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, ஓவரால் மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல தரமா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு தரமான ஒரு மிஸ்ட்ரி மூவி அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஹாரர் கலந்த சூப்பரான ஒரு சைக்கலாஜிக்கல் சூப்பர் நேச்சுரல் மிஸ்ட்ரி மூவி. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை எல்லாருமே பாருங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே நான் இந்த படத்தை சஜஸ்ட் பண்றேன். ஒரு மஸ்ட் வாட்சான சரியான ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவி. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம எல்லாருமே பாருங்க. அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனா ரத்தம் தெறிக்கக்கூடிய கொஞ்சம் கொடூரமான காட்சிகள்லாம் இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல இருக்கு. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபேமிலியோட பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது. இப்பவே நான் இந்த இடத்துலயே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த படம் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 10க்கு 7. நீங்க இந்த படத்தை ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்த்திருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படத்தை பத்தின உங்களுடைய ஒப்பீனியனையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய மூவி ரிவ்யூஸ் எல்லாமே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு தரமான ஒரு படத்தோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.